ஸ்ரீ குருபியோ நம. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் இமாக்கஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் காஹத்வஜாய வித்மிஹே கட்கஹஸ்தாய் திமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பிரதோக்ஷம், அதாவது சனிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோக்ஷம். முதல்ல பிரதோக்ஷம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, இந்த பிரதோக்ஷ தினத்தில் பிரதோக்ஷ காலம் அப்படிங்கிறது சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் முன்னாடி, ஒரு முகூர்த்தம் முன்னாடி. அப்போது இந்த பிரதோக்ஷத்தை நாம் திரியோதசி திதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அமாவாசைக்கு முன்னாடியும் பௌர்ணமிக்கு முன்னாடியும், அதாவது வளர்பிறை பிரதோக்ஷமாகவும் தேய்பிறை பிரதோக்ஷமாகவும் வர்றதுங்கிறத நமக்கு ஒரு மாதத்தில் 2 பிரதோக்ஷம். ஆனால் இந்த பிரதோக்ஷ காலம் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய இந்த நேரம், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு முகூர்த்த காலம், அது அன்னைக்கு மட்டும்தானா, திரியோதசிக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை. எல்லா நாளுமே பிரதோக்ஷ நேரம்ங்கிறது அதுதான். பிரதோக்ஷம், தோஷம்னா தோஷங்களை உருவாக்கக்கூடிய நேரம். அந்த நேரம் எந்த நேரம்? அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு முகூர்த்த நேரம் தோஷத்தை உருவாக்கும். அதாவது நம்மளுடைய தர்மப்படி, ஹிந்து தர்மப்படி, சனாதன தர்மப்படி சூரிய அஸ்தமனம், சூரிய உதயம், சூரியன் உச்சிக்கு போகிற நேரம், அதே நேரத்தில் அர்த்தராத்திரி நேரம், இந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதும் அதே மாதிரி உதிக்கும் பொழுதும், ஒரு அஸ்தமனம் உதயம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அந்த கதிர்வீச்சுக்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷ சக்திகள் நம்முடைய மனதிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கும். இப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூரிய உதயத்திற்கு முன்னாடி வர ஒரு முகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த காலம். இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்து நித்திய பூஜைகள், அதே நேரத்தில் சந்தியாதேவிக்கு பூஜைகள், இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய மனம் ஒருநிலைப்பட்டு இறையடியை நாடுகிறது. அதே போல தான் சாயங்கால நேரம், சூரிய அஸ்தமனத்திற்கு 1.5 மணி நேரம் முன்னாடி சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரத்தில் அதனுடைய கதிர்வீச்சுக்கள் விஷக்கதிர்வீச்சுக்களாக மாறும். அப்போது நாம் எதுவும் உண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் சந்தியாதேவியை உபாசிக்கணும் அப்படிங்கிறதுனால சில மந்திர ஜபங்களை அந்த காலத்தில் இருந்தது. இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சந்தி நேரத்தில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஏன்னா நாம் உண்ணக்கூடிய உணவு விஷமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் 5 மணிக்கு தான் டீ குடிப்போம். நாம் சாப்பிட்றது எல்லாமே இந்த சாயங்கால நேரத்தில் தான் சிட் சாட்லாம் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு காலத்தில் இல்லை. அன்றைக்கி அவங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், மனோதிடம் எப்படி இருந்ததுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி நம்ம கையில் 2 ஃபோனு, 4 ஃபோனு, 5 சிம் நம்பர் இருந்தாலும், பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு நிம்மதி இல்லை. உடல் உபாதைகள், மனம் தெளிவில்லாமல் இருக்கிறோம். மனதில் நிறைய சஞ்சலங்கள் இருக்குது. நாம் செய்கிற காரியங்களில் ஒரு முழு ஈடுபாடு இல்லாமல் இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போயிடுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய மனம் சரியான நேர்கோட்டில் பயணிக்காதது தான். அப்போது நாம் உண்ணக்கூடிய உணவுக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய மனதிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அப்போ இந்த விஷகாலம்னு சொல்கிற இந்த சந்தி நேரத்துக்கு ஒரு முகூர்த்தம்
வரும் பொழுது இந்த திதியில் திரியோதசி திதி பிரதோஷ காலம்னு வச்சுருக்கோம். அப்போது தோஷங்களை விலக்குவதற்கான நேரம். அப்போ எப்படி நாம் தோஷத்தை விலக்கலாம்? அமைதியாக இருந்து இறைவனை தியானிப்பதன் மூலமாக, இறைவனை நம்முள் கொண்டு வருவதன் மூலமாக நாம் தோஷத்தை விலக்கலாம். அதற்கான ஒரு வழிபாடு தான் நாம் சிவ வழிபாடு செய்கிறோம். அந்த சிவன் வழிபாடில் வரக்கூடிய சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷ காலத்தில் நாம் செய்யும் பொழுது சனி பகவானினுடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கிறது. இப்போ சனி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது காற்று, அடற்காற்றினால் உருவான ஒரு மண்டலம். அதை சுற்றி ஒரு 3 வளையங்கள், அது விஷய வளையங்கள். அதே நேரத்தில் நாம் சனியை பார்த்தாலே பயப்படுவோம். 7.5 சனி, அது அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, ஏன்னா அஷ்டம சனின்னு நம்ம நிறைய வச்சுருக்கோம். பயப்படுறதுக்கான விஷயங்கள் நம்ம நிறைய சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பயத்திலேருந்தெல்லாம் நம்மளை நீக்குவதற்கும், நம்மளுடைய மனம் தெளிவுறுவதற்கும், நம் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கும் இந்த பிரதோஷத்தில், சனி மகா பிரதோஷத்தில் நாம் சனீஸ்வரன், அதாவது ஈஸ்வரம் பெற்றவர்களே இங்கே ஒரு 3 பேர் தான். ஒன்று ராவணேஸ்வரன், இன்னொன்று சனீஸ்வர பகவான். இந்த ஈஸ்வரம் பெற்றதுனாலையும் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷ காலத்தினாலேயும் சிவனுடைய அனுக்கிரகத்தின் மூலமாக சனி கோளினால் நமக்கு கிடைக்கக்கூடிய உபாதைகளிலிருந்து வெளிவருவதற்கும், சனி பகவானினுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கும் இந்த தினம் மிக மிக உபயோகரமாக இருக்கும். இந்த தினத்தில் நீங்கள் சந்தியா நேரத்திற்கு அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு முகூர்த்தம் முன்பு மனதை அமைதியாக வைத்து இறைவனை தியானிப்பது, அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று வருவது, சிவனை வணங்குவது, சனீஸ்வர பகவானை வணங்குவது, உங்களால் முடிந்த தான தர்மம் செய்வது, அது எல்லாத்துக்கும் மேலாக, இது எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, உங்களுடைய தாயாருக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கனாலே சனீஸ்வர பகவான் கிட்டக்கிருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் 10 மடங்கு 100 மடங்கு இரட்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.